ஓகே, இப்போ நம்ம மெயின் ஃபோக்கஸ் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அந்த மேட்சோட ப்ரிவியூ தான் இப்போ பார்க்க போறோம். ஆக்சுவலி என்னன்னா, இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ எனக்கு என்னன்னு தோணுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அசோசியேட் கண்ட்ரிஸ் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கப்போ லைட்டா எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லிட்டு இருந்தோம், மேபி அசோசியேட் கூட அப்செட் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். அப்செட் அந்த அப்செட்னு இல்லாம நிறைய ஒரு நிமிஷம் கால் வந்திருக்கு நினைக்கிறேன், கட் பண்ணிட்டேன். அதான் அப்செட் பண்ணுவாங்கன்னு பேசியிருந்தோம். அது அப்செட்டுங்கிறத தாண்டி அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடுறாங்க அண்ட் சர்ப்ரைஸ் பிரிங் பண்றாங்கன்னு மாத்துற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு இப்போ என்ன அட்வான்டேஜ்னா லைட்டா எடுத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா. they will play their best 11, they'll come with their A game அப்படின்றதுல டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் யாரா இருந்தாலுமே. ஸோ எந்த அப்பாயிண்ட் இருந்தாலும் நல்லா பண்ணணுங்கிற இன்டென்ஷன்ல தான் வருவாங்க. அது இந்தியாவுக்கு ஒரு குட் சைன், பெரிய குட் சைன் சொல்லணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு பெரிய அப்செட்ல இருந்து வராங்க. அவங்களுக்கு அது அப்செட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா சூப்பர் ஓவருக்கு எடுத்துட்டு போயிருக்க கூடாது, முடிச்சிருக்கலாம். அந்த ஒரு ஃபுல் டாஸ் போடலன்னா அது மேட்ச் அவங்க சைடு போயிருக்கும். அண்ட் சூப்பர் ஓவர்லயும் அவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் 8 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாங்க, இல்லைனாலும் அவங்க வின் பண்ணிருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு அப்செட்டிங்கா இருக்கும், நம்ம இப்படி ஒரு டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்கோமேன்னு சொல்லி. ஸோ அண்ட் இன்னொன்று என்னன்னா, அவங்க ஒரு டீமை பைண்ட் ஆகல, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அவங்க டீமை பொறுத்த வரைக்கும். அவங்க என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க டீம்ல நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கு நடுவில். இதை வந்து இவர் முத்து பேசியிருந்தார், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர். அவர் விகடன்ல வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு ரெகுலரா. அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அவங்க வந்து லாஸ்ட் வேர்ல்டு கப் நல்லா பண்ணலங்கிறப்போ அவரை வந்து ஸ்வாப் பண்ணி ஷாஹின் அப்ரிடியை வந்து கேப்டன் ஆக்குனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க இதுவும் பிரசிடென்ட்டும் மாறிச்சு. அங்க வந்து அவங்களோட பாலிடிக்ஸும் கிரிக்கெட்டும் டைரக்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் போல, பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் கிரிக்கெட் போர்டு. ஸோ அதுல எப்படி சேஞ்சஸ் இருக்கும், இங்கேயும் சேஞ்சஸ் இருக்கும். ஆப்வியஸா இம்ரான்கான் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, அவரோட பதவியை பிடுங்கினாங்க. அந்த மாதிரிலாம் பண்றப்ப இங்க பாபர் அசாமை தூக்கிட்டு ஷாஹின் அப்ரிடி வச்சாங்க. ஷாஹின் அப்ரிடியும் வச்சதும் அவரை கேப்டன் ஆனது ஒரு ட்வீட்டை போட்டு டெலிட் பண்ணிருக்காப்ல. என்ன பண்ணிருக்காரு, இந்த மாதிரி முதல்ல பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து டீம் வந்து நல்லா உருப்படணும்னா செல்ஃபிஷ் பிளேயர் லைக் பாபர் அசாம், ரிஸ்வான் ஷுட் பி சூட் அப்படின்னு போட்டு அவரும் ஒரு கொஞ்ச நேரத்துல டெலிட் பண்ணிருக்காரு ட்வீட்டை. அது கேட்டா அவங்க வந்து இது ஹேக் பண்ணிட்டாங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல, எதுவும் பண்ணல. அதை மட்டும் நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சர்க்குலேட் பண்ணிட்டாங்க. திருப்பியும் அங்க போர்டு மாறினதும் பாபர் அசாம் கேப்டன் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஷாஹின் அப்ரிடிக்கு இவங்க மேல இந்த ஹெட் மேல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவரோட பொட்டன்ஷியலுக்கு ஆடுவாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க. அண்ட் பாபர் அசாமுக்கும் ரிஸ்வானுக்குமே கூட கொஞ்சம் ரிஃப்ட் இருக்கு போல இருக்கு அடுத்த கேப்டன்சி ரோல் இல்ல வைஸ் கேப்டன் ரோலுக்காக. ஸோ அவங்களுமே நல்லா பைண்ட் ஆகல அப்படிங்கிற மாதிரி அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆன் ஃபீல்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் அவங்க டீமா பைண்ட் ஆகாத மாதிரி தெரியுது. நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்படி சொல்லிட்டு இருந்தோம், அவங்க வந்து ஒரு 3-4 குரூப் இருக்காங்க. ஸோ அவங்களோட இது ஐபிஎல் சீசன் எப்படி போகும் தெரியல. ஸோ பாகிஸ்தானும் அப்படிதான் தெரியுறாங்க. அவங்க ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்கா இருக்கட்டும், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மாத்தி மாத்தி கத்திக்கிறதா இருக்கட்டும், என்னமோ ஒரு ஜெல் தெரியல. பாகிஸ்தான் டீம் அப்படி நம்ம பார்க்கல லாஸ்ட் 2-3 இயர்ஸா T20 கிரிக்கெட்ல. இப்ப பார்க்க அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ இந்தியா தான் ஃபேவரட்ஸ்னு தோணுது. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்க இனிஷியல் தாட்ஸ், பாகிஸ்தான் டீமை பத்தி பேசிட்டு இந்தியா டீமுக்கு வரலாம். இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதுல யாரோ ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் இருக்காங்களா, அவர் எக்ஸ்போஸ் பண்றதே இல்ல. பிகாஸ் அவர் வந்து இந்தியா கேமுக்காக சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ அப்ரார் அஹமடா, தெரியல அது யாருன்னு. மேபி அப்ரார் அவர் ஏதோ மிஸ்ட்ரி ஸ்பின்னரா, அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாம ஒழிச்சுன்னு. ஸோ நாளைக்கு அவர் ஆடுவாரான்னு தெரியல. அது ஒண்ணு இருக்கு. பட் இந்தியா வந்து அதே டீமோட தான் போவாங்க. மேபி குல்தீப் வரலாம், பட் தெரியல அது வந்து எப்படின்னு தெரியல. வின்னிங் காம்பினேஷன்ஸ் தான் வந்து அப்படியே ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஓப்பனிங் கூட அதே தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. மேபி ஒரு மேட்ச் போட்டா தெரியும், சரி ஜெய்ஸ்வாலை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு. பட் இப்படியே போனா கூட எனக்கு நல்லதுதான். அவ்வளவுதான் ப்ரோ. நாளைக்கு டாஸ் வில் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இந்த வாட் கைண்ட் ஆஃப் விக்கெட் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இது. இன்ஃபேக்ட் இஃப் இந்தியா வின்ஸ் த டாஸ் அண்ட் சூஸ் டு பவுல்ஸ் ஃபர்ஸ்ட், இந்தியா ஆர் லைக் வின்னிங் த கேம் லைக் ஹேண்ட்ஸ் அப், hands down. So அது ஒரு இருக்கு. அப்படி இந்தியா பேட்டிங் ஆடினால கூட they have a good fire power to put up a decent target on the board and good bowling good set of bowlers also. So it should be like a very good game. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் விட இந்தியா யுஎஸ்ஏ தான் ஒரு மாதிரி இருக்கு. So I think India Pakistan வந்து will be like a convincing win if India bats second and a good fighting win if India bats first. So anyway India win பண்ணுவாங்க தான் எனக்கு I feel. பட் ஆனா எனக்கு வந்து ஒரு இது என்னன்னா வந்து தோணுதுன்னா மேபி இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்க்கு போவாங்களோன்னு தோணுது. ஏன்னா
பிட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, அன்ஈவன் பவுன்ஸ் எல்லாம் ஓகே, பட் ஃபைன். அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் மட்டும் தாண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல டோட்டல் போஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன் நான் சொல்றேன்னா, நேத்து மேட்ச் வந்துட்டு பாத்தீங்கன்னா நியூயார்க்லயே தான் நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்பின் அசிஸ்டும் இருந்துச்சு. ஸோ அப்படி ஸ்பின் அசிஸ்ட் இருக்கிறதுனால மேபி பேட்டிங் டெப்த் நல்லா இருக்கு, நம்ம அக்ஷரை வேணா டிராப் பண்ணிட்டு குல்தீப் எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று அந்த சார்துங்கிற அவங்க டீம் கேப்டனும் அந்த சிதுக்கியும் வந்துட்டு லெக் ஸ்பின் போட்டவருக்கும் நல்ல டேர்ன் இருந்துச்சு. பால் நல்லா வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரிப் கிடைச்சது. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி தே வில் கன்சிடர் குல்தீப். என்ன கேட்டா லுக்கிங் அட் த, ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச் நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு ஒன்னும் கமாண்டிங்காலாம் ஜெயிக்கல. அந்த 70 கொண்டு போய் 16வது ஓவர்லயும் 17வது ஓவர்லயும் போய் முடிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ஒரு 170 அந்த மாதிரி 180 அந்த மாதிரி அடிச்சு, ஏன்னா பங்களாதேஷோட 180 தான் அடிச்சாங்க இந்த பிச்சில். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 170 180 அடிச்சுட்டு உங்களோட பவுலர்ஸ் வச்சு நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கலாமோ மேபி. இது என்னோட இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். பட் மேபி டாஸ் வின் பண்ணா டாஸ் வில் பி a crucial ஃபேக்டரா கூட இருக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டர் பிரச்சனையே இல்லை. அமீர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு த்ரெட்டனிங்கா தெரியுறாரு பாகிஸ்தான்ல. பிளஸ் இன்னும் அவங்க வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி டீமா பைண்டே ஆகல. ஏன்னா அந்த யூஎஸ்ஏ மேட்ச்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப் கேட்சை வந்துட்டு யார் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன் கூட இல்ல. அதுவே வந்துட்டு அவங்க டீமை வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுச்சு. நேத்து நடந்த மேட்சுக்கும் பாகிஸ்தான் யூஎஸ்ஏக்கும் என்ன வித்தியாசம்னா, பாகிஸ்தான் வந்துட்டு 160 அடிச்சுட்டு அதை 130 மாதிரி காமிச்சாங்க. கனடா நேத்து 130 அடிச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு 150 ஸ்கோர் மாதிரி காமிச்சாங்க. ஃபீல்டிங் தான் டிஃபரன்ஸ். ஏன்னா பாகிஸ்தான் டவுன் தி இயர்ஸ்ல அந்த ஃபீல்டிங்கை வந்துட்டு சரி பண்ணவே இல்லை. ஸோ இப்போவும் வந்துட்டு அந்த எப்போ அடிக்குது கேக்குதா? ஸோ அதான் பாகிஸ்தான் ஃபீல்டிங்கும் சரியில்லை. பிரசாத் ப்ரோ சொல்ற மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தானோட இந்தியா யூஎஸ்ஏ தான் வந்துட்டு மேபி அந்த டிஆர்பி ரேட்ஸ் அந்த இதெல்லாம் ஹையா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லுக்கிங் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு கேக் வாக் மாதிரி தான் இருக்க போகுது. அமீரை தவிர யாருமே பெருசா த்ரெட்னிங்கா இல்லை. ஏன்னா ஷைன் ஷாஃப்ரிடியும் அவர் பிரைம்ல இல்லை. ஹாரிஸ் ராஃப் வந்துட்டு ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் போடுற போது தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஈஸி வின் ஃபார் இந்தியா. அது இந்தியா வின்னு தான் நான் போறேன் ஆப்வியஸா. தே ஹாவ் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. அதுவும் ஹர்ஷதீப்லாம் வந்துட்டு அவர் போடுற ஸ்விங்குக்குலாம் வந்துட்டு இந்த விக்கெட்ல வந்துட்டு கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்தியா வில் வின். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்துட்டு டாஸ் வந்துட்டு ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதுன்றோம். ஏன்னா பேட்டிங் வேணுனாலும் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கு, பவுலிங்கும் லைக் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான பவுலிங் பவரும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் ஈஸி வின் ஃபார் இந்தியாங்கிறது என்னோட தாட். நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் டிஃபர் பண்றேன் பிரபு சொன்னதுக்கு. எனக்கு இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா அவங்களுக்கு ஃபேவர் ஆயிடும் தான் தோணுது. இந்தியா இதாயிடுவாங்கன்னு கூட நான் சொல்லல, ட்ரம்பிள் ஆயிடுவாங்கன்னு கூட சொல்லல. அவங்க நல்ல சேசிங் டீம் பாகிஸ்தான். அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல போட விட்டாலே கொஞ்சம் சொதப்புவாங்க. அவங்க வந்து எவ்வளவு ரன்னை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், ஒரு கரெக்டான ரன் எவ்வளவு இந்த பிச்சானு அவங்களுக்கு தெரியல. அவங்க யூஎஸ் கிட்டே அப்படி தடுமாறினாங்க. பட் அவங்க சேஸ்னு வச்சுக்கோங்களேன், ரிஸ்வானும் கட்ட போட்டுருவாங்க. ரிஸ்வானும் பாபர் அசாமும் ஒரு சைடு நின்றுவாங்க. நீ இன்னொரு பக்கம் விக்கெட் விட்டா விட்டுக்கோ, நான் ஆடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவு சீக்கிரம் விக்கெட்டை த்ரோ பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்தியாவுக்கு அவ்வளோ லீத்தல் ஸ்விங் பவுலர்ஸ்லாம் கிடையாது அவங்க அளவுக்கு. அவங்க என்னதான் வந்து அந்த அளவுக்கு பண்ணலன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஷாஹின் ஷாஃப்ரிடி அவங்கலாம். ஆனா இந்தியா கிட்ட வரப்ப அவங்களுக்கு அந்த ஒரு வெறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அன்னைக்கு எப்படி நம்ம மும்பை வந்து எல்லார்கிட்டும் ஒழுங்கா பண்ணாட்டி கூட சிஎஸ்கே கிட்ட ஒரு ஒரு பயம் காட்டினாங்கல்ல. என்னதான் வந்து அவங்க லாஸ்ட் ஓவர்ஸ்ல ரன் கொடுத்தா கூட சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த பயத்தை காட்டுவாங்க இந்தியாவுக்கு. ஸோ அவங்க நம்மள ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டு அவங்க சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எட்ஜ் தான் கொடுத்தாகணும் கண்டிப்பா. பட் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனாங்கன்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு தான் எட்ஜ். நம்ம எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி அடிப்பாங்க இந்தியா. அதான் அது கரெக்ட். பட் அது நாளைக்கு வந்து அந்த சான்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்றேன். அதுவும் பாகிஸ்தான் கேம், ஹை ப்ரெஷர் கேம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு மோடியோட ஓத் டேக்கிங் செரமனியோட அதுவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி டாஸ் வின் பண்ணா கண்ணை மட்டும் பவுல் ஃபர்ஸ்ட் தான் அண்ட் பிக் சம் early wickets and பவுல் ஃபர்ஸ்ட் தான். இல்ல அவங்களுக்கும் அந்த இது இருக்கும், லெஃப்ட் ஆர்மரு காலைல ஃபர்ஸ்ட் எடுத்து புது பிச்சு நல்லா எப்படி வருதுன்னே தெரியாம அவங்க கிட்ட போய் மாட்டிக்க வேணான்ற ஒரு பதட்டமும் இருக்கும். நம்ம என்னதான் டாமினன்ட் சைடு இந்தியான்னு சொன்னா கூட பேக் ஆஃப் த மைண்ட் இந்த சினாரியோஸ்லாம் யோசிப்பாங்க கண்டிப்பா. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்துட்டு ஒரே பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஆப்வியஸா ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மேட்சை பார்த்து தான் நீங்க வந்துட்டு அந்த டீமை பத்தி ஆமா. அது இல்லாம நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இந்தியா வந்து அவங்க டிஎன்ஏவே என்னன்னா நல்ல சேசிங் சைடு தான். நீங்க யாரை எடுத்துக்கோங்க, இந்தியால அந்த சேசிங் தான் அவங்களோட டிஎன்ஏ, அவங்களோட பேட்டர்னே.
அவங்க டாஸ் வின் பண்ண கண்டிஷன்ஸ்க்காக வேணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுவாங்களே தவிர்த்து கண்டிஷன்ஸ் வந்து மேட்ரு கிடையாதுன்னா நாங்க சேசிங் பண்றோம்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா வி பேட் டீப். எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு அக்சர் பட்டேல் கூட நாளைக்கு இருக்க மாட்டார். அக்சர் பட்டேல் அதே டீம் தான் ஆடுவாரு. ஏன்னா பாகிஸ்தான் கேம் பிச் வேற ஒரு மாதிரி இருக்கு. சோ தே ப்ளே வித் லைக் ஃபுல் அதே டீம் தான் நினைக்கிறேன். டீம் சேஞ்ச் இருக்காது. மேபி எனக்கும் தெரிஞ்சு, ஏன்னா குல்தீப் எடுத்துட்டு வரதான் ஒரே தாட் ப்ராசஸா இருக்கும். ஏன்னா நேத்து மேட்சை பார்த்து அவங்க டீம் இது பண்றாங்கன்னா மேபி குல்தீப் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அசிஸ்ட் இருக்கு கொஞ்சம் ஸ்பின்னுக்கு. ஸோ நம்ம டீம்ல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்பின்னர், நல்ல பாலை டேர்ன் பண்றவருங்க அப்படின்னு இல்லை. ஏன்னா அக்சரும் வந்துட்டு சும்மா என்ன சொல்றது, ஒரு ஆம்பால் மாதிரி போடுறவர் தான். ஜடேஜாவும் அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அந்த ரெஸ்ட் ஸ்பின்னரை கொண்டு வந்தா அது ஒரு அடிஷனா இருக்கும். அண்ட் நம்ம பார்த்திருக்கோம் ஓவர் தி இயர்ஸ் பாபர் அசாம் வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேனுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது. ஈவன் குல்தீப் வந்துட்டு ஒரு வாட்டி. ஒரே ஒரு நிமிஷம், சாரி, அதே பாயிண்ட் தான் ஆட் பண்ணிக்கிறேன், இதுவும் சேர்த்து பேசிடுங்க. எனக்கு என்ன தோணுது, நீங்க குல்தீப் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தூபேவை டிராப் பண்ணி குல்தீப் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா இந்த பிச்சு வந்து ஒரு பெரிய ஹிட்டிங் பிச்சு கிடையாது. பால் நல்லா வரும், அப்படியே தூக்கி அடிக்கலாம் சிக்ஸ். எங்கன்னா 2 6 அடிச்சு கொடுத்தாருன்னா 4 பால்ல 2 6, 10 பால்ல 22 ரன், அந்த மாதிரி ஒரு பிச்சா தெரியல. அவரு தட்டி ஆடணும்னா அந்த ரோல அக்சர் பட்டேலே பண்ருவாரு. நம்பர் 5 இருக்கட்டும், நம்பர் 4 இருக்கட்டும், நம்பர் 7 இருக்கட்டும், அக்சர் பட்டேல் அந்த ரோல பண்ருவாரு. ஸோ குல்தீப் வேணும்னா இன் பிளேஸ் ஆஃப் தூபே வந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது எனக்கு. நீங்க சொல்லுங்க. இல்ல எகைன் அந்த இதுதான் ப்ரெஷர் மேட்ச், பாகிஸ்தானோட சான்ஸ் எடுக்கணுமா? ஏன்னா ஆப்வியஸ்லி அக்சரோட பேட்டிங் வந்துட்டு இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ என்ன சொல்றது, பேட்டிங் பார்க்கல இந்த சென்ஸ் லைக் அவருக்கு ஒரு பேட்டிங் இது கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு பேட்டிங் டெப்த் பண்ணதான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு என்ன சொல்றது, அவர் துபேவோட ரோல் எடுத்தது வந்துட்டு அடிக்கிறதுக்கு தான். பட் மேபி அவர் வந்துட்டு இந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி இன்னும் வரலனாலும் அவரை ஒரு இதுவா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சில சமயம் எக்ஸ்ப்ளோசிவா போவாரு. பட் இட் டசன்ட் மீன் ஹி நீட் டு ஹிட் சிக்ஸஸ், ரைட்? அவர் 4ம் அடிப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸா அந்த பவுண்டரி அடிக்கிற ஒரு பவர் இருந்தாலே, அந்த பவர் ஹிட்டிங் இருந்தாலே போதும். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு துபே டிராப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதேதான் ஆப்வியஸா இந்தியா பாகிஸ்தான் ப்ரெஷர் மேட்ச். அப்படி இருக்கும்போது டீம் காம்பினேஷன்ஸ் எதுவும் மாத்திட்டு இருக்க வேணாம் தான் நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ குல்தீப் வந்தாருன்னா அதான் நீங்க சொல்றீங்க ஏதோ பாபர் அசாம் வந்துட்டு ரிஸ்வான் வந்துட்டு த்ரெட்னிங்கா இருப்பாங்கன்ட்டு. பட் சீயிங் தேர் பேட்டிங் பெர்ஃபார்மன்சஸ் லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவங்க ஆடின T20 சீரீஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பாபர் அசாமோட ஸ்ட்ரைக் ரேட் 135க்கு மேல இல்ல. இஃப் ஐம் நாட் ராங், நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ரன்ன பால் தான் ஆடிட்டு இருந்தாரு. தெரியல, நிறைய போஸ்ட் எல்லாம் வந்துட்டு போன மேட்சே ஆக்சுவலி நீங்க அதுதான் இந்த மாதிரி ஒரு கேலிபர் பிளேயர்ஸ்க்கு நம்ம ஃபார்ம் கன்சிடர் பண்ண முடியாது. பாபர் அசாமா விட ரிஸ்வானை விட பாபர் அசாம் இன்னுமே கூட குவாலிட்டியான பிளேயர் தான். அவரு ஸ்ட்ரைக் ரேட் 135 இருக்குன்னா, ஆனா ஒரு ஆவரேஜ் இல்ல ப்ரோ. நீங்க நான் வந்து என்ன சொல்றேன், நான் என் பாயிண்ட்ல தான் திருப்பி நிக்கிறேன். அவங்க சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எட்ஜ் நான் பாகிஸ்தான் கொடுத்துட்டு போயிடுவேன் ஸ்ட்ரைட்டாவே. இந்தியா அவ்வளவு பெரிய பவுலிங்னு எனக்கு தோணல நிஜமா. ஒரு 150 அடிச்சுட்டு சேஸ் நான் டிஃபெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரிலையபிள் பவுலர்னா பும்ரா மட்டும் தான் என் கண்ணில் தெரியுது. அது குல்தீப் தான். ஆனா இவங்க குல்தீப்பே ஆட மாட்டாங்க. ஸோ ரன் லீக் பண்ணுவாங்க. சிராஜா இருக்கட்டும், ஹர்ஷதீப்பா இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும். ஸோ இவங்க அக்சர் அண்ட் ஜடேஜா ஓகே. இல்ல ஹர்திக் பாண்டியாலாம் வேர்ல்ட் கப்ஸ் அதுவும் பாகிஸ்தானோட எல்லாம் வந்தா கேம் கொடுப்பாரு. சோ மேபி சிராஜ் அண்ட் ஹர்ஷதீப் ஸ்டார்டிங்ல 2 ஓவர் நல்லா போட்டுருவாரு. ஹர்ஷதீப் வந்து அந்த லாஸ்ட்ல அந்த 1 ஓவர் 2 ஓவர் தான் ஒரு மாதிரி லீக் பண்ணுவாரு. சிராஜ் ஓகே, சிராஜ் இஸ் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் த டே. So I think பாப்போம் bro, it's again depends on the wicket. What if they give a totally a different wicket, ஒரு பேட்டிங் ட்ராக் கொடுத்துட்டாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கேம் ரன் ஃபீஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டிங் ட்ராக் கொடுத்துட்டாங்கன்னா அது இல்லையே, அவுட் ஃபீல்ட் அப்படிதானே இருக்கு. அது நம்ம ஒண்ணும் பண்ணாலும் பால் பிச் ஆயிடுச்சுன்னா மெதுவா தான் போகும். அவங்க கிளியரா சொல்றாங்க அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 கேம்ஸ் ஆகும். அந்த மாதிரி கொடுத்தாலே பேட்டிங் பிச் தான் இருக்கு. அவுட் ஃபீல்ட் விடுங்க, பிச்சா சொல்லிட்டு இருக்கீங்க. சோ தெரியல, எல்லாமே அதான் டிபெண்ட்ஸ் ஆன் த டாஸ் டுமாரோ. அதான் பட் ரோஹித் சர்மா ஹேஸ் த நேக் ஆஃப் வின்னிங் டாஸஸ், அது மட்டும் நான் சொல்லிடுறேன். சோ ரோஹித் சர்மா கண்டிப்பா வந்து டாஸ் வின் பண்ணி கண்டிப்பா பவுலிங் தான் டாஸ் வின் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. நாளைக்கு டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு தான் கிளியர் எட்ஜ். 70-13 கூட கொடுக்கலாம். ஆனா நான் வந்து 50-15 தான் போவேன் சப்போஸ் வந்து பாகிஸ்தான் சேஸ் பண்றாங்கன்னா. இன்னொன்னு பிரபு சொன்னதுக்கு அப்படியே ஆட் பண்ணிடுறேன், அதை நான் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக. சப்போஸ் வந்து தூபேல கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், துபை இஸ் பார்ட் ஆஃப் த பிளான். அவர் வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆட போறாருன்னு தான் அர்த்தம். யாரை வந்து மாத்துறாங்களோ அந்த ஸ்பாட் மட்டும் தான் நாங்க வந்து ஆன் அண்ட் ஆஃப் தேவைப்படுறப்ப இவரை மாத்திட்டு கண்டிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல இவங்களை போடுவோம், இல்ல அப்போசிஷன்ஸ்க்கு ஏத்தாப்புல இவங்களை போடுவோம் அப்படின்னு இருப்பாங்க. ஆமா. சோ துபேல இன்னைக்கு இந்த மேட்ச் கை வைக்கலன்னா அவர் டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆட போறாருன்னு தான் அர்த்தம்.
சிராஜ் வேணா மாத்துவாங்க கொஞ்சம், ஏன்னா சிராஜ மாத்தி குல்தீப் ஆடுவாங்க. கண்டிஷன்ஸ் வேற மாதிரி தான் ஆடுவாங்க. ஏன்னா பும்ரா, ஹர்ஷதீப் அண்ட் இவர் யார் ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. பிளஸ் தே ஹேவ் குல்தீப் அண்ட் அக்சர் பட்டேல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சிவம் துபே. 7 பவுலிங் ஆப்ஷன் வச்சிருக்கீங்க. சோ சிராஜ் பாகிஸ்தான் வர 4 சீமர்ஸோட ஆடினாங்க. ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா, முகமது அமீர், ஷாஹின் ஷா அஃப்ரிடி. 4 சீமர்ஸ் ஃப்ரண்ட் லைன் சீமர்ஸ் வச்சு ஆடினாங்க. போன மேட்ச் அதே காம்பினேஷன்ல வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இமாத் வாசிம் ஒரு அப்ரார் 2 பேர்ல யாராவது? இமாத் வாசிம் ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர், செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஆக்சுவலி போர்டுக்கு அவருக்கு ப்ராப்ளமால தான் அவரை வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. இப்ப திருப்பி அவரை எடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் 11th ஆடாம இருக்காங்க. குவாலிட்டி ஆல்ரவுண்டர் சீரியஸாவே. பிக் சிக்ஸஸ், நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர். சோ இமாத் வாசிம் ஒரு அப்ரார் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்கா? இமாத் வாசிம். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து விக்கெட் வந்து பின்னாடி அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. மேபி ஆள் இல்ல. ஆமா, அதான் அந்த ஃபயர் பவருக்கு மேபி திரும்ப இமாத் வாசிம் தான் போவாங்க. ஏன்னா அவங்க ஆப்வியஸா அவங்க போன மேட்ச் யூஎஸ்ஏவோட ஆடின மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலா டெக்ஸஸ்ல ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். டெக்ஸஸ் பிட்ச் வந்துட்டு மோஸ்ட்லி என்ன சொல்ற ஒரு பேட்டிங் ஃபேவர் பிட்சா தான் இருந்துச்சு. அந்த பிட்ச்லயே அவங்க வந்துட்டு 4 சீமர்ஸோட போறாங்கன்னா கண்டிப்பா இதுலயும் 3 சீமர்ஸோட போவாங்க. இல்ல மேபி எனக்கு தெரிஞ்சு ஷதாப் கான் புவரா இருக்காரு. சோ மேபி ஷதாபுக்கு பதிலா அவங்க கூட வந்துட்டு இமாத் வாசிம் எடுத்துட்டு ஷதாப் கான் நீங்க 24 பால் 45 அடிச்சிட்டாரு. அவர் நம்பி சூப்பர் ஓவர்ல இருக்குனாங்க. அவரு கண்டிப்பா வெளியே போக மாட்டாரு. அவர் தான் வைஸ் கேப்டன். ஹி இஸ் தி வைஸ் கேப்டன் ஆஃப் தி டீம். ரிஸ்வான் பவுலிங் இல்ல அப்படிங்கறனால ரிஸ்வான் இல்லையா வைஸ் கேப்டன்? ஏன்னா நான் ஷதாப் தான் நினைக்கிறேன். மேபி லாஸ்ட் சீசன்ல நான் ஷதாப் இருந்தாரு. இப்போ ரிஸ்வான் என்னன்னு தெரியல, எனக்கு கரெக்டா தெரியல. சாரி, நான் ஆக்சுவலா ரிஸ்வான் தான் நினைச்சேன். மேபி அப்ப ஷதாப் இருந்தா ஆப்வியஸா தூக்கவே முடியாது. ஷதாப் கேப்டன் வைஸ் கேப்டன்னா ஆப்வியஸா அவர் மேல கை வைக்க முடியாது. சோ மேபி அந்த 4 ஃப்ரண்ட் லைன் சீமர்ஸ்ல யாரையா ஒருத்தர உட்கார வச்சுட்டு தான் இவங்க வந்துட்டு அது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வைஸா இல்ல நேம்ஸ் பாப்பாங்களா? இல்ல நேம்ஸ் பார்க்க முடியாது. 4மே பிக் நேம் ஆச்சு. சோ லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பாக்குறீங்க அப்படின்னா ஆப்வியஸா என்ன கேட்டீங்கன்னா ஹாரிஸ் ராஃபை தான் டிராப் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் ஸ்டில் ஹாரிஸ் ராஃபை டிராப் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் கூட வரலாம். ஏன்னா ஹாரிஸ் ராஃப் வந்துட்டு ஒரு மேட்ச் ஆஃப் கேம் ஆனா கண்டிப்பா செகண்ட் மேட்ச் வந்துட்டு ஒரு மாதிரி ஆடுவார். ஈவன் அந்த கோலி 82 அடிச்ச மேட்ச்ல கூட அவர் நல்லா தான் போட்டிருந்தாரு இனிஷியலா. அவரோட லாஸ்ட் ஓவர்ஸ்ல தான் கொஞ்சம் அடி வாங்கினாரு. சோ அப்படி இருக்கும்போது அவருதான் அவங்களோட ஹையஸ்ட் பேஸ் ஸ்பீட் வச்சிருக்கவருன்னு நினைக்கிறேன். 150 பிளஸ் போடுவாரு. இந்த பிட்ச்ல பயங்கரமா சூட் ஆகும். நசீம் ஷாவை மேபி டிராப் பண்ணிட்டு இது பண்ணுவாங்களா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஆப்வியஸா மட்டும் தான் அந்த மேட்ச் நல்லாவே போட்டுருக்காரு யுஎஸ் மேட்ச்ல. அதான் அவங்க ஹெட்டேக் ப்ரோ, அவங்க ஹெட்டேக் அது அவங்க பண்ணிக்கிட்டாங்க. நல்ல ஹெட்டேக் தான். பட் இமாத் வாசிமா மேபி ஒரு அந்த ஓகே மேபி எனக்கும் தோணுது அவர் பவுலிங்கும் கொடுக்க போறது கிடையாது. பேட்டிங்ல ஒரு ரன்னிங் ஓட மாட்டாரு. அடிச்சா 6 தான் அடிக்கும். இந்த பிட்ச்ல 6 அடிக்க முடியுமா தெரியல. ஆனா ஆப்வியஸா அவங்களுக்கு வேணும் ஒரு பேட்டர் வேணும். ஏன்னா அசாம் நல்ல ஃபீல்டர் இமாத் வாசிம். அவர் 3 டைம்ஸ் பிளேயர் விஜய் சங்கர் மாதிரி. ஆமா அது வேணாம். அதை கட் பண்ணிருக்கலாம். மேபி கான்ட்ரோவர்ஷியலா போகும். இல்ல கான்ட்ரோவர்ஷியலா கிடையாது. 3 டைம்ஸ் பிளேயர் அவர். அதான் எடுத்திருக்காங்க. he can field, he can bowl, he can bat. சோ அதான் அசாம் கான் தான் அவங்க டிராப் பண்ணி ஆகணும். எனக்கு இன்னும் புரியல ஏன் அசாம் கான் வந்துட்டு அவங்க சூப்பர் ஓவர்ல இறக்கல. அவரை டீம்ல வச்சிருக்கிறது அவர் கொடுத்துருக்க ரோலே போயிட்டு கச்சாமுச்சான்னு சுத்து பேட்ல மாட்டினா 6 போகும் தான். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமாவது அவர் அனுப்பி இருக்கலாம். மேபி அவங்க சதாப் வந்துட்டு எனக்கு வந்து நல்ல வேளை பாபரும் ரிஸ்வானும் இறங்கலன்னு நல்ல சந்தோஷப்பட்டேன். எனக்கு தெரியாது. கண்டிப்பா இறக்க மாட்டாங்க 2 பேரும். நான் 3 ஆப்ஷன் தான் சொன்னேன். அந்த 3 ஆப்ஷனும் தான் வந்தாங்களே. ஏன்னா அன்னைக்கு மேட்ச்ல யாருக்கு பேட்ல பட்டுதோ அவங்கள மட்டும் அனுப்பலாம் அனுப்பி விட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதுலயும் வந்துட்டு அவர் ஒண்ணும் பண்ணல. ஆமா இன்னொரு மேட்டர் என்ன, பட் இஸ்டிகர் இஸ் தேர் ஒன்லி ஃபினிஷர். அவங்க டீம்ல ஒரு ஃபினிஷர் இருக்காது, இஸ்டிகர் மட்டும் தான். ஆமா சச்சா, அவரு பேர் சாச்சா தான் கொடுவாரு. ஆனா இந்த அசோசியேட் கண்ட்ரிஸ் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஃபீல்டிங்ஸ்ல பயங்கரமா இருக்கு. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு ஸ்டாண்டர்ட். அந்த ரிஸ்வான் கேட்ச்ல ஒருத்தன் புடிச்சான் பாத்தீங்களா? என்ன கேட்ச் ப்ரோ அதெல்லாம். வேற லெவல். ஆக்சுவலா அவங்க இந்த T20 ஆடிட்டு இருக்காங்கங்கறனால இந்த T20க்கான ஸ்கில் செட்ஸ் என்னென்னன்னு பார்த்து நல்லா அதுல வந்து டாப் பண்ணிட்டாங்க. மேபி இந்த டீம் ஒரு ஓடிஐ வேர்ல்டு கப்போ இல்ல வந்துட்டு ஒரு டெஸ்ட் மேட்சோ ஆட விட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களால இது பண்ண முடியாது. தப்பு சொல்லல, பிகாஸ் அவங்களுக்கு T20 மட்டும் தான் வந்துட்டு ஒரே ஃபார்மேட் ஆஃப் தி கேமா இருக்குங்கிறப்போ. ஸோ இன்னும் போக போக இன்னும் நிறைய டீம்லாம் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ஜப்பான்லாம் வந்துட்டு ஆக்சுவலா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு T20 சீரிஸ் வந்துட்டு ஆக்சுவலா மங்கோலியான ஒரு டீம். ஜிம்பாப்வே உள்ள வரல. சவுத் ஆப்பிரிக்கா பங்களாதேஷ் எல்லாம் அப்செட் பண்ணிருக்கானுங்க. ஆமா அது ஏன்னா யுஎஸ் எடுத்து தோத்தாங்க நினைக்கிறேன், அதனால தான் வரல.
ஆமா குவாலிஃபயர்ஸ்ல இது பண்ணிட்டாங்க. ஆமா நேபாளுமே வந்துட்டு ஆக்சுவலா நல்ல டீம் தான். இன்னும் நேபாளோட ஒரு பொட்டன்ஷியல் நம்ம பார்க்கல. ஒரு கேம் தான் பார்த்திருக்கோம். மேபி நேபாள் கூட ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ அதான் மேபி நிறைய அசோசியேட்ஸ் கூட வந்துட்டு இதுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு வின்னுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் கன்ஃபார்ம். இன்னும் அவங்களுக்கு ஒரு வின் கிடைச்சா போதும். ஏன்னா நெட் ரன் ரேட் பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் கன்ஃபார்ம். இந்த குரூப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ கன்ஃபார்ம். சொல்லுங்க ப்ரோ. ஆப்கானிஸ்தான் குவாலிஃபை இந்தியாவோட குரூப்ல தான் வருவாங்க. இந்தியா ப்ரோ அப்போ ஸ்ரீலங்கா போச்சுன்னா பங்களாதேஷ் வந்துருவானுங்க. இந்தியா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானு, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா கரெக்ட். அப்ப இந்தியாவுக்கு அதுவும் ஜாலியா மேபி ஒரு ரோஹித் சர்மாட்ட ஒரு T20 வேர்ல்டு கப் 100 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ தப்பு இல்லப்பா, அவர் பிக் மேட்ச் பிளேயர் தான். கண்டிப்பா அவர் வந்துட்டு அசோசியேட் நேஷன்ஸ்னு வரப்போ அவர் ஒரு டிஃபரெண்ட் பீஸ்ட் ஆடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அதுவும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு மீம் வரும்ல, நீங்க 4 பேரு நான் ஒரு ஆளு. பங்களாதேஷோட ரோஹித், ஆப்கானிஸ்தானோட சூர்யா எல்லாம் வந்துருவானுங்க. எல்லாம் லைனா பேட் தூக்கி ஏய் நான் வரேன், நான் தான் ஆடுவேன். விராட் கோலி ஆஸ்திரேலியா போட மட்டும் இப்போ விராட் கோலி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, செமிஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம் நான் வரேன். சோ நான் சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லா ஆடிட்டு இருக்காங்க. பட் நான் லைட்டர் நோட் சொன்னேன் அவ்வளவுதான். இல்ல ஆக்சுவலி என்ன விஷயம், ரோஹித் வந்துட்டு அதான் அடுத்த மேட்சே வந்துட்டு கண்டிப்பா ரோஹித் ஒரு பதம் பாப்பாரு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா பாகிஸ்தான் வந்துட்டாலே அவர் வந்துட்டு டவுன் தி இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ மேபி நாளைக்கு ஒரு குவிக் ஃபயர் 80, 100 முடியாது, 100 பாசிபிள் இருக்கான்னு தெரியல. பட் ஒரு குவிக் ஃபயர் 70, 80 கண்டிப்பா அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நிறுத்திட்டாருன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஒரு 1.5 ஓவர் 2 ஓவர் நின்றாருன்னா அடிச்சிருவாரு. ஆனா அது நிக்கணும். 2 ஓவர் வந்து LBW ஆகும். அதுதான் பிளானாவே வருவாங்க. 6 ஓவர்ஸ் நம்ம விக்கெட் விடக்கூடாது, விக்கெட் விட்டாலும் ஒரு விக்கெட்டுக்கு மேல போக கூடாது அப்படின்னு இன்டென்ஷன்ல தான் வருவாங்க. 6 ஓவர்ஸ் 25 அடிச்சா கூட போதும்ன்ற மைண்ட் செட்ல வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் இப்ப கூட சொல்றேன், பாகிஸ்தான் கேம் வெட்டு 1 துண்டு 2 யசஸ்வி ஜெய்ஸ்வால் இறக்குங்க, சுத்தட்டும் ஜாலியா. விக்கெட் வந்தா கூட பரவாயில்ல, கோலி 1 டவுன் வந்து அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆயிடுவாரு. பட் இவங்க பண்ணுவாங்களா? யாருக்கு பதிலா எடுப்பீங்க? யாருக்கு பதிலா ஜெய்ஸ்வால் எடுப்பீங்க? திரும்ப துபேல தான் கைய வைக்கணும். ஆமா துபே அவர் தெரியல. பட் அது வந்து ஒரு மாதிரி நம்ம சிராஜ் குல்தீப் வேணுமே. இல்ல எனக்கு தெரியல. ஆனா எல்லாருமே சொல்றது என்னன்னா எய்தர் குல்தீப் ஆர் சாஹல் should play against பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. அயர்லாந்து மேபி தெரியல, கண்டிஷன்ஸ் தான் எடுத்துட்டு வரல. பட் எனக்கு தெரியல எடுத்துட்டு வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா வின்னிங் காம்பினேஷன் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஜெய்ஸ்வால. எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் ஆடலாம் தான் நினைக்கிறேன். ஹை பிரஷர் கேம், அவருக்கு என்ன பிரஷர், வந்து சுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். எட்ஜ் பட்டா கூட பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணுவானுங்க, ஸ்லிப்ல எல்லாம் கேட்ச் பிடிக்காம அப்படியே போகும். இதுல ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான், ஃபக்கர் ஜமான் மட்டும் தான், எல்லாம் ரைட் தான். அது எது ஷாஹின் அஃப்ரிடி தான் வருவாரு லெஃப்ட். மேபி இமாத் வாசிம் எடுத்தா இமாத் வாசிம் வரலாம், மேபி இஃப் பாசிபிள். ரைட் ஹேண்டர் ப்ரோ ஸ்ட்ரைட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு ஸ்பின் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அண்ட் நேத்து மேட்சுமே பாத்தீங்கன்னா இந்த கனடா ஸ்பின்னர்ஸ் அவங்களும் நல்லா போட்டிருக்காங்க. அவங்க இழுத்து பிடிச்சதுதான் வந்துட்டு கடைசியில வந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி குல்தீப்புக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இது எப்படி இருக்குன்னா ஜடேஜாவும் பெருசா இருக்கு. இப்போ அன்னைக்கு ஸ்கை பாத்தீங்களா, டெம்ட் ஆகி 6 ரன் அடிச்சா வின்னுன்றப்போ தூக்கி அடிச்சு இன்னர் சர்க்கிளுக்கும் இதுக்கும் நடுவுலயே புடிச்சாங்க கேட்ச். ஆமா ஆமா ஏன்னா அது இலட்சமா ஒரு ஷாட் அடிச்சாரு பாத்தீங்களா ரிஷப் பந்த், அப்படியே ரிவர்ஸ் ஸ்கோப் 6 அடிச்சாரு. பவுலர்ஸ் அடையாரு இப்படியே பாக்குறோம், என்ன ஆடிட்டு இருக்கேன் அந்த பையன். சோ நான் அந்த சூர்யா 6 அடிச்சு முடிச்சிருந்தா இந்த 6 பாத்துக்காம இருந்திருப்போம். அவர் ஆக்சுவலி அது வந்துட்டு ஜேம்ஸ் ஆண்டர்சனே பண்ணிட்டாரு, 140ல போடுற அவரே பண்ணிட்டாரு. மத்த பவுலர்ஸ்லாம் என்ன இன்னும் நிறைய கண்டிப்பா பண்ட்டும் நல்லா ஆடணும். ஏன்னா பண்ட்டும் பாவம் அவர் ஒரு இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. ஸோ ஸ்டில் அவரால் வந்துட்டு கொடுக்க முடியுது. ஈவன் பிராக்டிஸ் மேட்சாவும் இருக்கட்டும், பிராக்டிஸ் மேட்ச்லயே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க, வந்து எப்படி ஈஸியா ஆடணும்னு காமிச்சிட்டு போனாரு. அண்ட் அயர்லாண்டோடய நல்லா பண்ணாரு. கண்டிப்பா பாகிஸ்தானோடய நல்லா பண்ணா இட் வுட் பி குட் ஃபார் இந்தியா. ஆக்சுவலி இந்த அசோசியேட் கண்ட்ரிஸை பத்தி ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. இந்த இவங்க உதயிட்டு ஒரு படம் வந்திருந்தது, இவ கூட ஆரவ் கூட இதான் நடிச்சிருப்பாரு. இவரு இந்த விடாமுயற்சி எடுக்கிறாரு மகேஷ் திருமணி, அவரோட டைரக்ஷன்ல உதய் நடிச்சிருப்பாரு ஒரு படம். எனக்கு எக்ஸாக்டா பேர் தெரியல. அதுல வந்து சொல்லுவாங்க, நான் படம் பார்த்தது கிடையாது, ஆனா ஒரு கிளிப்பு மட்டும் பார்த்திருக்கேன். என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் பெரிய பாக்ஸரா இருக்கலாம், பெரிய சண்டைக்காரனா இருக்கலாம், ஆனா நீ ஒரே ஒரு அடிக்கு மட்டும் பழகிட்டே இரு,
அவன் வந்து 10,000 அடியை 10 வாட்டி அடிச்சு பார்ப்பான். நீ ஒரே அடியை 10,000 வாட்டி அடிச்சு பாரு, நீ அவனை ஒரே அடியில தோக்கடிச்சிருவேன்னு சொல்லி. அதுதான் அசோசியேட் கண்ட்ரிஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லா ஃபார்மேட்டும் ஆடிட்டு இருக்கோம், அவங்க ஒரே ஃபார்மேட்டை 5-6 வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸா அவங்களுக்கு தெரியுது அந்த அந்த என்ன சொல்றது, அதுக்கான நேக் இருக்கு அண்ட் அதுக்கான பிராக்டிஸ் இருக்கு, ஊறி இருக்காங்க T20லயே இப்படி அடிக்கணும். இன்னும் அந்த பினிஷிங் ஸ்கில்ஸ் மட்டும் கொஞ்சம் மாஸ்டர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார் வேணா டைட்டில் வின்னரா இருக்கலாம், யார் வேணா டோர்னமெண்ட் அடிக்கலாம். ஃபினிஷிங் ஸ்கில்ஸ்னு சொல்ல மாட்டேன், அது பிளேயிங் அகைன்ஸ்ட் டாப் நேஷன்ஸ் கொஞ்சம் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கணும். ஏன்னா வித்தின் அசோசியேட்ஸ் அது வந்துட்டு நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ அந்த டாப் நேஷன்ஸோட ஆடும்போது தான் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கே தவிர, அந்த டாப் நேஷன்ஸோட இந்த மாதிரி வேர்ல்டு கப்ஸ் இல்ல சீரீஸ்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு USA இந்தியா சீரீஸ் இல்ல கனடா இந்தியா சீரீஸ் அந்த மாதிரிலாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு வல்னரபிள் இதுவா இருப்பாங்க. ஏன்னா இப்போ யூஎஸ்ஏலயே பாருங்க, அவங்க நம்ம இந்த கோரியா ஆண்டர்சனை பத்தி பேசியிருந்தோம், அது ஒரு கட்ஃபுல் டிசிஷன். எந்த டீமும் வந்துட்டு ஒரு பிக் பிளேயர் வந்துட்டு அவங்க இப்போ வீசா வந்துட்டு நமீபியா நம்பி இருக்காங்க. ஆக்சுவலா அவர் டெலிவர் பண்றாரு, தப்பு இல்ல. பட் ஒன்ஸ் வீசா வந்துட்டு வெளில போயிட்டாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நமீபியா? சோ அந்த ஸ்லாட் வந்துட்டு அவங்களுக்கு பட் வேற ஆக்சுவலி கோரி ஆண்டர்சன் அவங்க அண்டர் யூட்டிலைஸ் பண்ணி என்னையாவது மேட்ச் உடவு வாங்கினாங்கன்னா அப்ப அந்த பேச்சு வரும். சோ இன்னும் கூட கொஞ்சம் அவர் பேட்டிங் ஆர்டர்ல தேவைப்படுறப்ப அனுப்பலான்னு கூட பேசலாம். நம்ம வின் பண்ணிட்டாங்க, வின் பண்ணலாம் நம்ம என்ன பேசியிருப்போம், இந்த டவுன்ல நிதிஷ்குமார் டவுன்ல கோரி ஆண்டர்சன் இறக்கி இருக்கணும் பேசியிருப்போம். கண்டிப்பா அந்த ஒரு 4 போனாலே பேசியிருப்போம். இல்ல ஆக்சுவலா நான் டு பி ஹானஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா அவங்க எடுத்தது கரெக்ட் டிசிஷன் தான். மேபி அந்த இன்னொரு விக்கெட் போயிருந்தா கோரி ஆண்டர்சன் வந்திருக்கலாம். ஏன்னா அவர் நியூசிலாண்டுக்கே நான் 4 டவுன் தான் இறங்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கோரி ஆண்டர்சனை வந்துட்டு அண்டர் யூட்டிலைஸ் பண்றாங்க நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவரோட பவுலிங் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் பவுலிங் 4 ஓவர் கோட்டா போட்டுட்டு தான் இருக்காரு. அவர் ஆல்ரவுண்டருங்கனால அவரோட பவுலிங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர பேட்டிங்ல வந்துட்டு அவரை நம்பி இல்லைங்கிறது தான் சொல்றோமே தவிர, கண்டிப்பா நாளைக்கு 4 விக்கெட் போனா அவர் இறங்கி வந்துட்டு ஒரு ஓவர்ல 12 ரன் 15 ரன் வேணா அவர் அச்சு கொடுத்து தான் போறாரு. அப்படி நம்பி இல்லைன்னு எனக்கு புரியுது, ஆனா அவரையும் கொஞ்சம் பேக் பண்ணணும்னு சொல்றேன். தேவையான இடத்துல பண்ணாதான் பிக் ஸ்டேஜ்ல பண்ண முடியும். சூப்பர் எயிட்ஸ்ல இந்த டாப் ஆர்டரே நம்பி பண்ண முடியாது. ஸோ அவருக்கும் சான்சஸ் கொடுத்து பார்க்கணும்னு சொல்ல வரேன். கண்டிப்பா மேபி இந்த இப்போ நெக்ஸ்ட் மேட்சே வந்துட்டு அவங்க இவங்களோட ஆடுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்ல கண்டிப்பா ஆடுறாங்க, கண்டிப்பா ஆட வைப்பாங்க. தெரியல எனக்கு ஆக்சுவலி இந்த மேட்ச் எப்படி போகுதுன்றத பார்த்துதான் யூஎஸ் இந்தியா மேட்ச் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் யூஎஸ் வந்து அப்செட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு இந்தியாவான்னு. நம்ம இந்தியாவோட ஒரு சாம்பிள் சைஸ் வச்சு பார்க்க முடியாது. பாகிஸ்தான் மேட்ச்ல ஃபீல்டிங் எப்படி இருக்கு, பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். ஆனா யூஎஸ் வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து ரொம்ப பெருசா செலிப்ரேட்டும் பண்ணல. அதுவுமே அவங்கள பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆன் டாப் ஆஃப் த வேர்ல்டு போயிட்டோன்ற மாதிரி எகிரி குதிக்காம அப்படியே முடிச்சுட்டு ஒரு சிம்பிளா ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த சப்போர்ட் ஸ்டாஃப்லாம் போய் அப்ரிஷியேட் பண்ணாங்களே தவிர்த்து அப்படியே கிரவுண்டை சுத்தி ஓடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாம நீங்க ஏன் செய்யறீங்கன்னு தெரியுது எனக்கு. நான் அதை சொல்ல போறது இல்லை. ஆனா இதை விட டைரக்டா சொல்ல முடியாது ஆக்சுவலா. இல்ல அது 2008ல அந்த சிவி சீரிஸ் வின் பண்ணும்போது தோனி சொல்லுவாங்க ரோஹித் சர்மா, நீ வின் பண்ணிட்டு அப்படியே வா, மொரஸ்டே வா, கை கொடுத்துட்டு நீ வா, பிகாஸ் திஸ் ஷுட் பி அ ஸ்டேட்மெண்ட். சோ தலைவன் 2008லயே பண்றாரு, மொனாக் பட்டேல் வந்து 2024ல பண்றாரு, அவ்வளவுதான். அண்ட் அவர் கேப்டனும் சூப்பரா பேசுறாரு, செம்ம சென்சிபிளா இருக்காரு. அவர் பிரசன்டேஷன் என்ன சொன்னாரு, we shouldn't have taken the match to super over, we should have finished the game with a regular time அப்படின்னாரு. அது கிளாஸா இருந்தது. நான் வந்து பாகிஸ்தான் வின் பண்ணிருக்கோம், we are in cloud nine இப்படிலாம் ஒண்ணுமே பேசலாங்க. we deserve the win அப்படி எதுவுமே பேசல. அந்த சௌரப் நெட்ரவால்கர் பாருங்க, அவர் லைஃப் வந்துட்டு எப்படி வந்துட்டு மாறி இருக்குன்னு. அண்டர் 19ல வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானோட தோத்த மேட்ச்ல அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்தியா அண்டர் 19 டீம் தோத்து போச்சு. ஆப்போசிட் டீம்ல பாபர் அசாம் வாஸ் பார்ட் ஆஃப் த டீம். ஸோ அப்படியே வந்துட்டு கிளாக் ஒரு ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அவர் விளையாடுறாரு, லைக் யூஎஸ்ஏ ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறாரு. பாபர் அசாம் டீம் கேப்டனு திரும்ப அவர் நல்லா பண்ணி பாபர் அசாம் டீம்ல இதுவாயிடுச்சு, அந்த ரிவெஞ்ச் எடுத்துட்டாரு. அவர் ஆக்சுவலா வந்துட்டு எல்லாரோட ஒரு மிடில் கிளாஸ் பாய்ஸோட டீம்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆரக்கிள்ல வந்துட்டு பிரின்சிபல் இன்ஜினியரா ஒர்க் பண்றாரு. இந்த குரூப் மேட்சஸ் முடிகிற வரைக்கும் அவுட் ஆஃப் ஆஃபீஸ்ல இருக்காரு, ஆக்சுவலி லீவ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். யூஎஸ்ஏ டீமை ரெப்ரசென்ட் பண்றாரு. அவர் ஒரு ட்ரீம் லைஃப் யூஎஸ்ஏல செட்டில் ஆயிருக்காரு. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் லைஃபா இருக்கும். அவர் அந்த ட்ரீம் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு சௌரப் நெட்ரவால்கர். ஐ திங்க் ஆமா, அது நல்ல பாயிண்ட். அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் யூஎஸ்ஏ கவர்மெண்ட் ஷுட் டூ சம்திங் ஃபார் தீஸ் பிளேயர்ஸ். ஏன்னா எல்லாமே பார்ட் டைம் கிரிக்கெட்டர்ஸ் தான்.
nobody's like a full time cricketer. Maybe 1 or 2 இருக்கலாம். பட் USA கவர்மெண்ட் ஆல்சோ சரி ரைட் பசங்க நல்லா ஆடிட்டு இருக்கானுங்க, இவங்க நம்ம பேக் பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் பண்ற மாதிரி இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஒரு வாட் எவர் இட் இஸ் லைக் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, நாங்க உங்க அடுத்ததெல்லாம் பாத்துக்கிறோம் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா யூ கேன் சே லாட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ். அது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்தியன்ஸ் போடா இந்தியால தான் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, நான் போறேன்டா யூஎஸ்க்கு போய் அங்க போய் அந்த மாதிரி கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ, தட் இஸ் ஸ்டில் a very long way. I think USA கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்து இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் if they can back them their career, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. சூப்பர் ஹிட் தாண்டி செமிஸ்க்குலாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஸ் வரும். இப்போ ஆக்சுவலி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடையாது. ஈச் மேட்ச்க்கு 20,000 இந்தியன் ருபீஸ் கவுண்ட்ல தான் ஆடிட்டு இருக்காங்க எல்லா பிளேயர்ஸுமே. ஒரு மேட்சுக்கு 20,000 ரூபாய், அவ்வளவுதான் அவங்களோட மேட்ச் ஃபீயே, அவ்வளவுதான் அவங்களோட மொத்த சம்பளமே ஆடுற கிரிக்கெட்டுக்கு. தனியா வந்து ஸ்பான்சர்ஸ் கிடையாது, கான்ட்ராக்ட்ஸும் கிடையாது, பார்ட் டைம் தானே. சோ அது எல்லாம் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் தி அசோசியேட் நேஷன்ஸ்ல இப்படிதான் நடக்குது. ஏன்னா அவங்க T20 மட்டும் தான் ஆடுறாங்கங்கறனால போர்டு வந்துட்டு லைக் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சப்போர்ட்ங்கிற மாதிரி இல்லாம இருக்கு. சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மேஜர் டோர்னமெண்ட்ல இப்படி சர்ப்ரைசஸ் எல்லாம் கொடுக்குறாங்கப்போ கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ என்ன சொல்றது, இப்போ உகாண்டா மாதிரி டீம்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தே நீட் டு ப்ரூவ் சம்திங். மேபி அடுத்த வேர்ல்டு கப்ல வந்து இன்னொரு 2-3 மேட்சஸ் ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா இது பண்ணலாம். அந்த வே USA பிளேயிங், கனடா பிளேயிங், அந்த மாதிரி டீம்ஸ்லாம் டிசர்வ். ஈவன் ஆப்கானிஸ்தான் ஆக்சுவலி இப்போ டெஸ்ட் பிளேயிங் நேஷன் ஆயிடுச்சு. என்ன சொல்றது, இந்த மாதிரி அசோசியேட் நேஷன்ஸோட கவர்மெண்ட்ஸ்லாம் மேபி இது பண்ணாங்கன்னா அது கிரிக்கெட் பூஸ்டாவும் இன்னும் யங்ஸ்டர்ஸ் நல்லா இது பண்ணுவாங்க. அவரு பிரசாத் ப்ரோ சொல்லியிருந்தாரு, உகாண்டா டீம் இப்ப பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் இருக்கும், யங்ஸ்டர்ஸ்லாம் ஓகே நம்ம கிரிக்கெட் போலாம், கிரிக்கெட்ல போய் நம்ம கண்ட்ரிக்காக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு பேட்ரியாட்டிசம் வரும். ஸோ மேபி இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய அசோசியேட் டீம்ஸ் வந்துட்டு அந்த ஒரு சென்ட்ரல் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஓகே, பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு வந்துடலாம். யாரு ஃபேவரட்ஸ்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்னே நான் திருப்பி சொல்றேன், பாகிஸ்தான் வந்து சேஸ் பண்றாங்கன்னா பாபர் அசாம் நீங்க ரொம்ப பிரபு வந்து ரொம்ப லோ ஆர்டர் ரேட் பண்ற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி போக மாட்டாரு. அண்ட் அவருக்கும் பாயிண்ட் டு ப்ரூவா இருக்கு. கண்டிப்பா தோக்குறாங்க பண்றாங்க அதெல்லாம் தாண்டி இந்தியா கிட்ட வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவரோட கேப்டன்சிக்கு ஒரு பெரிய ஷெல்ல தூக்கி முன்னாடி வச்சுக்கிட்ட மாதிரி ஷீல்டு மாதிரி இருக்கும். ஸோ அவரு ஃபுல்லஸ்ட்ல வருவாருன்னு எனக்கு என்னமோ தோணுது, பார்க்கலாம். பட் இந்தியா சேஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா இந்தியா கிட்ட எட்ஜ். பிரசாத் ப்ரோ, பேட்டிங்கோ பவுலிங்கோ இந்தியா இஸ் வின்னிங் டுமாரோ. ஐ ப்ரே. அதான் ஒரு இந்தியானா இந்தியா தான். ஸோ அதுதான் ஆக்சுவலி ப்ரோ வந்துட்டு இப்போ விக்கி ப்ரோ வந்துட்டு நான் லோவா ரேட் பண்ணாரு. நான் லோவா ரேட் பண்ணல, அவரோட ரேட் அப்படிங்கறத சொன்னேன். இல்ல பட் நம்ம அவரு அவங்க கண்ட்ரிக்கு அவர் தான் விராட் கோலி. நமக்கு விராட் கோலி எப்படி பேக் பண்றோமோ அப்படி அவங்க பண்ணுவாங்க. அவரோட ஆவரேஜ் அப்படி இருக்கு, அவ்வளவு ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸோ என்ன அவங்களுக்கு இந்தியாவோட ஆட அவ்வளவு சான்ஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. டாப் கண்ட்ரியோட அவ்வளவு சான்ஸ் கிடைக்கல. என்ன கேட்டீங்கன்னா அந்த கம்பேரிசனே நான் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஓடிஐஸ்ல பண்ணிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா மேபி ஓடிஐஸ் வேணா ஒத்துப்பண்ணே தவிர T20ல விராட் கோலி வந்துட்டு அவர் ஒரு வேற மாதிரி. ஸோ மேபி அந்த கம்பேரிசன் நான் ஒத்துக்க மாட்டேன். அண்ட் இன்னொன்னு வந்துட்டு கேட்டீங்கன்னா பாபர் அசாம் வந்துட்டு அவரோட ரோல் அவருக்கு இன்னும் என்ன அப்படிங்கறதே புரியல. ஏன்னா ஒன்ஸ் அந்த பேங்க் ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா ரொம்ப அப்படியே போன மேட்ச் பாத்தீங்கன்னா 43 பால் 40. ஸோ அந்த மேட்ச் ஒரு 180 போக வேண்டிய மேட்ச் உங்களுக்கு 160 ஆயிருக்குன்னா ரீசனே அவர் தான். அதே நோட்ல தான் எனக்கு ரிஸ்வானி சொல்லுவேன், ஒரு ஏசியா கப் தோக்கறதுக்கு ரீசனே அவர் தான். 50 பால் ஆடி 60 ரன் ஒரு ஃபைனல்ஸ்ல. ஸோ இது வந்துட்டு நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, நடந்திருக்கிற ஒரு விஷயம், லைக் ஆன்கோயிங் விஷயம், அதை வச்சுதான் சொல்றேனே தவிர்த்து எனக்கும் வந்துட்டு பாபர் அசாம் வந்துட்டு ஒரு விரோதமோ இல்ல ரிஸ்வான் மேல ஒரு விரோதமோ இல்ல. நல்லா விளையாண்டாங்கன்னா அவங்க டீம் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க போது, நல்லா முடிக்க போறாங்க, அதுதான். ஸோ நானும் இந்தியா வின்னுக்கு தான் போறேன். ஏதோ பாருங்க ப்ளூ கலர்ல வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா நானும் இந்தியா வின்னுக்கு தான் போறேன். இந்தியா தான் ஜெயிக்கும். இந்தியாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்றது, வழக்கமா இந்த பிராட்காஸ்டர்ஸ் எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் மோக்கா அப்படின்லாம் போடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி வின். ரொம்ப லைட்டர் நோட்டா பாகிஸ்தான் எடுத்துக்கல. ஆன் சீயிங் தேர் கரண்ட் ஃபார்ம் தே won't என்ன சொல்றது, they won't be a threat for Indian team. So yeah, I'm going for India's win. மேபி விக்கி ப்ரோ மேபி பாகிஸ்தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் தான் சொல்லிட்டேன், சேஸ் பண்ணாங்கன்னா பாகிஸ்தானுக்கு தான் எட்ஜ். அவங்க சேசிங் பெட்டரா இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதை விட எனக்கு தோணுது இந்தியாவோட சேசிங் கெப்பாசிட்டியை வந்து நம்ம எந்த டீம் வேணும்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேர்ல்டு கப்பே கூட நம்ம ஃபைனல்ஸ்ல வந்து சேஸ் பண்ணி தான் நம்ம வின் பண்ணிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. 75% இந்தியா வின் பண்ணிருப்பாங்க ஆப்வியஸாவே. அவங்க 280 அடிச்சிருந்தா கூட சரி ஆஸ்திரேலியா.
ஸோ சேஸ்னு வந்துட்டா நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாத ஒரு ரேஞ்ச்ல இருக்கு இந்தியா. டிஃபெண்ட் பண்றது கொஞ்சம் மேபி 50-50 போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பயும் நான் வந்து ஹையா கொடுக்கல, அட்லீஸ்ட் 50-50 க்ளோஸ் மேட்சா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஹர்ஷதீப் தாண்ட சொல்லுங்க முதல்ல ஓபனர்ஸ், அப்புறம் பேசலாம். அவரு கண்ணா பின்னா ஸ்விங் பண்றாரு bro. Maybe Arshdeep will be a great threat for Pakistan's top 3 100%. நான் இன்னும் குல்தீப் எடுத்தாங்கன்னா குல்தீப்பே கண்டிப்பா ஒரு த்ரெட்னிங்கா இருப்பாரு. அவரோட 4 ஓவர்ஸே வந்துட்டு கண்டிப்பா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். குல்தீப் எல்லாம் மேட்ச் வின்னர் அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு 100% எடுப்பாரு. யார ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. நாளைக்கு 100% குல்தீப் நாளைக்கு மட்டும் பாகிஸ்தான் தோத்துருச்சுன்னா அவங்க சூப்பர் 8க்கே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். மேபி மத்த ரிசல்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். யுஎஸ் இன்னும் 2 மேட்ச் உதவாங்க. யுஎஸ் அதுல 1 ஜெயிச்சா கூட பிரச்சனை தான் அவங்களுக்கு. ஆமா, இதுக்கப்புறம் இந்தியா மேத்தமெட்டிக்கல் சான்சஸ் வந்து ஆமா மேத்தமெட்டிக்கல் சான்சஸ் கூட எப்போ வரும்னா யுஎஸ் இந்தியா கிட்ட உதப்பட்டா மட்டும்தான். 2 மேட்ச் தோக்கணும். 2 மேட்ச் உதப்பட்டா மட்டும்தான். அயர்லாந்து கிட்ட உதப்படணும். சரி, நாட் பாசிபிள் தான். அதனாலதான் நான் மேபி வந்து பாகிஸ்தான் கொஞ்சம் ஹார்டா வருவாங்கன்னு தோணுது. இந்தியா வந்து அவங்களை லைட்டா எடுத்துக்க கூடாது. அது ஒண்ணுதான். அவங்க போன மேட்சை பார்த்துட்டு லைட்டா எடுத்துக்க கூடாதுன்றதுதான் என்னோட தாட். கிஷோரோட ஆத்மாக்காக ஒரு சில இது பேசுறேன். நம்ம வந்து இது சொன்னோம்ல, இந்தியா வந்து அந்த பவர் பிளே தாண்டிடணும். கிஷோர் என்ன சொல்லிருப்போனா, இந்தியா வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணணும், 6 ஓவர் 65 அடிக்கணும், அவங்கள பேக் ஃபுட்ல போடணும், அப்பதான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கவுண்டர் அட்டாக் இந்த பிட்ச்ல எல்லாம் கவுண்டர் அட்டாக் போக வாய்ப்பே இல்ல ப்ரோ. நீங்க இந்த பிட்சை நான் தான் சொல்றேனே, 15 ஓவர் 90 ரன் அடிங்க, அடுத்த 5 ஓவர்ல கண்டிப்பா 60-70 ரன்ஸ் வரும். அதுதான் ஸ்கோர். 160 170 தான் ஸ்கோர். அந்த மாதிரி போய் எங்க பாகிஸ்தான் மாதிரி மாட்டிக்க போறாங்க. அப்புறம் பாகிஸ்தான் பண்ணானுங்களே 12 ஓவருக்கு 60 ரன் 65 ரன். ஆனா விக்கெட் விட்டாங்க. விக்கெட் விட்டாங்க, அதான் பிரச்சனை. அவங்க இனிஷியலா விக்கெட் விட்டனாலதான் அது ப்ரொலாங் ஆச்சு. அண்ட் இன்னொன்னு நீங்க சொல்றீங்க, நீங்க ஆக்சுவலா பாபரையும் விராட்டையும் கம்பேர் பண்றீங்க. கேஎல் ராகுலும் பாபரும் தான் ஆக்சுவல் கம்பேரிசனா இருக்கணும். ஏன்னா கேஎல் ராகுலோட இந்த ஐபிஎல் டோர்னமெண்டோட ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து வச்சு பாருங்க, பாபர் அசாமோட ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸோட T20 கேரியர் எடுத்து வச்சு பாருங்க. பாபர் அசாம் அவங்க வந்துட்டு அவங்க கண்ட்ரிலேயே வந்துட்டு பாபர் அசாம் வந்துட்டு மார்க் பண்ணாங்க ஜிம்பாபர்னு. இது வந்துட்டு தப்பு கிடையாது. ப்ரூவ் பண்ணாருன்னா கண்டிப்பா அவர் வந்துட்டு நல்ல பாகிஸ்தானுக்காக நல்ல இது பண்ணாங்க. இதே பாபர் அசாம் ரிஸ்வான் தான் 150 நோலாஸ்ல சேஸ் பண்ணாங்க. பட் அதே பாபரும் ரிஸ்வானும் தான் இப்ப இருக்காங்களான்னு கேட்டா இவர் பீடாக்ஸோட மாதிரி தான். தெரியாது கூட கிடையாது. ஆக்சுவலா இல்லவே இல்ல, கிடையவே கிடையாது. பாபர் அசாமோட அதுதான் நான் சொல்றேன். அவங்க அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்கன்னு எனக்கு தோணலன்னு நான் சொல்றேன். எங்கேயாவது ஒரு இடத்துல திரும்பணும்ல. சரி பாப்போம். அது கண்டிப்பா நாளைக்கு இருக்காது. நாளைக்கு இல்ல, நாளைக்கு இருக்க கூடாதுன்னு நம்புறேன் நானும். ஆனா நீங்க பாபர் அசாமும் ரிஸ்வானியும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்காக தான் நான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இப்போ வியூவர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா, நானும் நாளைக்கு பாகிஸ்தான் வின் பண்ணணும்னு பேசிட்டு இருக்க மாதிரி தெரியும். நீங்க திருப்பி அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கப்ப நான் ஆக்சுவலி பாபர் அசாம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது புரியுது. கண்டிப்பா பாபர் ரிஸ்வான் பத்தி தான் இது டாபிக். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் வரல. ஏன்னா இவங்க 2 பேரும் த்ரெட்னிங்கா இருந்தாதான் பாகிஸ்தான் ஜெயிக்கும் அப்படிங்கறதானே. அப்படிதான் போமே தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம். எல்லாருமே ஆக்சுவலி இந்தியாவுக்கு தான் போயிருக்கோம். சேஸ் பண்ணா மட்டும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸோ ஒரு 50-50 கேமா போலாம் நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். ஹோப் இந்தியா வில் வின் பாகிஸ்தான். இந்த T20 தான் நம்ம மிஸ் அவுட்டே பண்ணிருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்ட்ஸ் கண்டினியூ ஆகாம அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இந்தியா வைக்கணும். திருப்பி 1 or 2 ஸ்லிப்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதுக்கு மேல நடக்காது அப்படின்னா ஒரே ஸ்லிப் தான். இல்ல ஏசியா கப்லயும் தோத்துருக்காங்க. வேர்ல்ட் கப்ல ஒரு வாட்டி தான் தோத்துருக்காங்க. வேர்ல்ட் கப் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல மட்டும் தான் நம்ம அப்படி ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் வச்சு பாத்துப்போம். 6-1 நினைக்கிறேன். ஆமா. அண்ட் அது ரிப்பீட் ஆகுதுன்னு வராம இருக்கிறதுக்கு திருப்பி ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு சேஸ் விராட் கோலி பண்ணி கொடுத்தாரு. திருப்பி இப்போ ஒரு ரொம்ப புவர் லாஸ் அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான், திருப்பி இந்தியா பேக் ஆன் ட்ராக்னு வரும். அப்படி நடக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். பார்க்கலாம். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சோட ரிவ்யூவோட வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறோம்.